கெட்டி மேளம் கெட்டி மேளம். உந்தன் காலில் மெட்டி போல் கூட நடப்பேன், உந்தன் கண்ணுக்குள் கண்ணீர் போல் காவல் இருப்பேன். மாலை சூடி தோலில் ஆடி கைத்தொட்டு மெய்த்தொட்டு உன்னில் என்னை கரைப்பேன். நீ ஆசைப்பட்டது மாதிரியே 60ஆம் கல்யாணத்தை நடத்தியாச்சு. இப்போ உனக்கு சந்தோஷம் தானே? சந்தோஷம் இல்லாம இருக்குமா? என் மன்னவர் கூட இப்படி எல்லாம் சோடியா நின்று மறுபடியும் நமக்கு கல்யாணம் நடக்கும். அது 60 வயசுல நம்ம பிள்ளைய பேர பிள்ளைகளோட நின்று சந்தோஷமா நடத்துவோம்னு நான் கனவுல கூட நினைச்சு பார்க்கலங்க. அம்புட்டு சந்தோஷமா இருக்கு. காலங்கள் இருக்கும்போதும் வயசு இருக்கும்போதும் அன்போட மதிப்பு தெரியாமல் உன்னை விட்டுட்டு போய் உன்னை தவிக்க விட்டுட்டு காலம் போன காலத்தில் உன் கையை பிடிக்கிறதுக்கு கூடவே வந்திருக்கேன். அது ஒன்று தான் அலமோ என் மனசுக்கு சங்கட்டமாக இருக்குது. ஆனால் இன்னைக்கு பிடிச்ச கையை என்னைக்கும் விடமாட்டேங்கிற நம்பிக்கை இருக்குது. சாகுற வரைக்கும் உன் மடியிலேயே இருக்கணும்னு ஆசையாக இருக்கலம்மா. எனக்கு அந்த அனுகிரகத்தை கொடுப்பியாம்மா? அதெல்லாம் அத்தைக்கிழவி கொடுக்குமாம்மா. கொடுக்காம எங்கே போகுது? நீ என்னடி ரயில் இன்ஜினுக்கு கரியலி போட்ட மாதிரி இப்படி ஓடியார? கட்டியிருந்த சேலை எங்க காணா? கல்யாண பொண்ணு மாப்பிள்ளையும் நீங்க தான் இன்னைக்கு ஃபுல் டே இப்படி அலங்காரத்துல இருக்கணும். நாங்க எப்படி இருந்தா என்ன யாரு கேட்கப்போற? ஏண்டி நாளுங்கிழமையும் விசேஷத்தன்னைக்கு நல்ல சேலை கட்டி இன்னைக்கு பொழுதோட தெரியக்கூடாதா? அதுக்குள்ள அவுத்து போட்டுட்டு வந்திருக்க அப்படி வேலை இருக்குல்ல தகலவி. வந்தவங்களுக்கு சாப்பாடு வைக்கணும், பந்தி வருமானம் எல்லா வேலையும் இருக்குல்ல. சமயத்துக்கு இன்னைக்கு சமயக்காரனே கிடைக்காம அவசரத்துக்கு ஒருத்தரை பிடிச்சி ஆக்க சொல்லியிருக்கோம். அவர் என்னத்தையோ ஒன்று ஆக்கி வச்சிருக்கிறதையாவது இழுத்து போட்டு ஊத்தணும்ல. சேலையை இங்கிட்டு சொருவோம் அங்கிட்டு சொருவோமா உட்காந்துருந்தா நான் அதையே தான் சொருவிக்கிட்டு இருக்கேன்னு இன்னைக்கு பொழுதோட. அதனால தான் போய் கழட்டி போட்டுவிட்டு இதையே தூக்கி மாட்டிக்கிட்டு வந்துட்டேன். நெட்டப்பா வந்தவள் எல்லாம் நல்லா கவனிச்சுக்கப்பா. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன்ப்பா. முதல்ல எங்க 2 பேரையும் நீங்க ஆசீர்வாதம் பண்ணுங்க. ஆமாசா, அந்த அச்சத தட்டை எடுத்துட்டு வாம்மா. அத்தை, நீனும் துணியை கலட்டிட்டியா? அம்மா அத்தை, எனக்கும் வேலை இருக்கு. என்னத்த வேலை இருக்கு? சேலையை கட்டிக்கிட்டு வேலையை பார்த்தா பெண்ண ஆகாதனா இருக்கு. இப்ப உள்ள புள்ளையே இந்த சுடிதாரையும் பேண்ட் சட்டையும் மாட்டிக்கிட்டு சேலை கட்டுறதுன்னா அது ஒரு வேலை எவ்வளவு தெரியுது. கொண்டா கொண்டா. எங்க உன் புருஷன்? இது கூப்பிடுறேன் அத்தை. கூப்பிடு. என் மக்கமார்க எல்லாரும் ஒத்தாப்புல நிக்க வச்சு ஆசீர்வாதம் பண்றது எந்த அத்தையோட ஆசை. கூப்பிடு, எல்லாத்தையும் கூப்பிடு. ஜீவா ஜீவா. அப்புறம் சிஸ்டர் எப்படிடா இருக்காங்க? 2 பேரும் ஓகேவா? சமாதானம் ஆயிட்டீங்கல்ல? அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லடா. குழந்தை வர்றதுன்னு நினைச்சு 2 பேரும் ஹாப்பி ஆயாச்சு. ஆமா, என்னையவே சொல்லிட்டு இருக்க. நீங்க எப்ப சார் அப்பாவை போறீங்க? அதெல்லாம் நம்ம கையிலயா இருக்கு. கடவுள் எப்ப பார்த்து கொடுக்குறாரோ அப்ப ஏத்துக்க வேண்டியதான். காலகாலத்துல குழந்தையெல்லாம் பெத்துக்கணும்டா. அந்தந்த வயசுக்கு ஏற்றது மாதிரி இருந்தா தானே கரெக்டா இருக்கும். அப்புறம் பிள்ளைங்க வளர்ந்துருவாங்க, நமக்கு வயசாயிடும், ரொம்ப கஷ்டப்படுவா. பாத்துக்கோ. பாத்துக்கலாம் மச்சான். உன் அளவுக்கு இன்னும் எனக்கு வயசு ஆகல. வயசு இருக்கு, பாத்துக்கலாம். ஜீவா. அம்சா, அத்தை மாமா கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கலாம் வா. இதோ வரேன். சரி நீ போடா. நீனு வாடா, வந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கோவா. இல்லடா, நயன்தாரா கூட இல்ல, நான் மட்டும் தனியா. அதனால என்னடா இருக்கு, நீ வந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கோவா. இந்த மாதிரி 60 வயசு வரைக்கும் நம்ம இருப்போமானே தெரியல. அது வரைக்காவது காலம் நம்மளை கூட்டிட்டு போகணுமேனு வந்து ஆசீர்வாதம் வாங்கிப்போம். அதுவும் சரிதான்டா. சரி வா போலாம். அத்தைக்கிழவி மன்னவர் மாமா அப்படியே 4 பேருக்கும் சேர்த்து ஆசீர்வாதத்தை பண்ணி விடுங்க. இருக்க சுமங்கலியா மஞ்சள் குங்குமத்தோட நோய் நொடி இல்லாம என்னைக்கும் சந்தோஷமா இருக்கணும். வர்றவங்களுக்கெல்லாம் சீக்கிரம் ஆசீர்வாதம் பண்ணிட்டு சட்டுன்னு சாப்பிட வாங்க. உங்களுக்கும் பசிக்கும் சாப்பிடணும்ல. உங்க கல்யாண சாப்பாடு எப்படி இருக்குன்னு நீங்க டேஸ்ட் பண்ண வேணாமா? வாரம் டி. வர்றவங்களை வாய் நிறைய கூப்பிட்டு வயிறு நிறைய சாப்பாடு ஓடு. யாரும் வயிறு காலியா போயிடக்கூடாது. ஆகுறவங்க ஆகாதவங்கன்னு யாரையும் ஒதுக்கக்கூடாது. வயிறார சாப்பாடு ஓட்டு வயிறு குளுங்க மனசு குளிர போகணும். சரிதானா? அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் கிழவி. நம்ம வீட்டு கல்யாணத்துக்கு வந்துட்டு அப்புறம் வயிறார சாப்பாடு ஓடாமல் அனுப்புவோமா? நான் பார்த்துக்கிறேன். நீ அதை பற்றிலாம் யோசிக்காமல் ஜாலியாக என்ஜாய் பண்ண இன்னைக்கு டேவை. இன்றைய நாள் உனக்கான நாள், மன்னவருக்கான நாள். உங்கள் 2 பேருக்கான நாளில் நீங்கள் ஹாப்பியாக இருக்கணும். சரி பேசிக்கிட்டே இருக்காம போய் வேலையை பாரு. சரி வாங்க மனசா, நம்ம போவோம். மாமாவாவது ஒரு கல்யாண நாள் அப்போவாது ஈனு பல்ல கட்டி திருச்சமணிக்கு அடிக்கிறாரு. நீர் எப்போதுமே ஒரே மூஞ்சியை வச்சுக்கிட்டு வேஷம் போட்ட மாதிரி திரியிறீரு. வாங்க வந்து பந்தியை பாருங்க. ஜீவா, கொஞ்சம் பந்தி வரைக்கும் வாப்பா. வரேண்ணா. நூடுல்ஸ் பண்ண நான் போய் வந்தவங்களுக்கு கவனிக்கிறேன். ஜீவா, அத்தை மாமாவும் வந்திருக்காங்கல்ல, 2 பேரையும் உட்காந்து சாப்பிட வை. அப்பாவை சாப்பிட வைக்காமல அனுப்புவேன்.
அத்தையும் சேர்ந்து உட்கார வை ஜீவா, 2 பேரும் சேர்ந்து சாப்பிடட்டும். இன்னைக்கு 60 கல்யாணத்துல தம்பதிகள் ஒண்ணா இருந்து சாப்பிட்றது விசேஷம் தானே. அப்பா ஆசைப்பட்டா ஒண்ணா உட்காந்து சாப்பிடட்டும், அதெல்லாம் நான் சொல்லிட்டு இருக்க முடியாது. ஜீவா ஜீவா, கொண்டுட்டு வந்த மோதிரத்தை எங்கே வச்சேனே தெரியல. எல்லா காடும் தேடி பார்த்துட்டேன், கொன்னத்தையும் காணுமே. ஒன்னு அறுப்பவே மோதிரம் 1 லட்சம் ரூபாய்க்கு வாங்கின மோதிரமாச்சு. நான் என்ன செய்வேன்? 2 மோதிரத்தையும் எங்கிட்டு வச்சேன்னு தெரியலையே. அடி மொட்டைக்கறியே மொட்டைக்கறியே, ஓ என்னடி இங்க பொண்ணு மாப்பிள்ளைகிட்ட போட்டோ எடுக்கிறாங்க எல்லாரும், நீ வரலையா? பொண்ணு மாப்பிள்ளைக்கு போடுறதுக்கு தண்டி குப்பமா 2 மோதிரம் வாங்கி வச்சிருந்தேன், ஒரே மாதிரி டப்பாக்குள்ளதான் போட்டு கொண்டுட்டு வந்தேன். எங்கனுக்குள்ள வச்சோம்னு தெரியல, காணா. ஆனாமா என்னடி சொல்ற? தங்க மோதிரத்தையா காணா? ஆமா அடிங்கிறேன்ல, கொண்டுட்டு வந்த மோதிரத்தை காணா. கண்ணை பிடிச்சு எங்க வச்சேன்னு தெரியலையே. என்னடி இப்படி இருக்க? தங்க மோதிரத்தை காணோம்னு அசால்ட்டா சொல்ற? கோயில் வாசல்ல 4 மனுஷ மக்க வர்ற இடத்துல எங்கன வச்சோம்னு தெரியலையே. அந்த ஆத்தா தான் அதுக்கு ஒரு நல்ல வழியை காட்டன. கவலைப்படாதடி மொட்டைக்காரி, கஷ்டப்பட்டு உழைச்ச காசு கையை விட்டு ஒரு நாளும் போகாது. நீ தைரியமா இரு. நானும் அக்கங்கிட்ட அக்கம் பக்கத்துல எல்லார்ட்டையும் கேட்டு பாக்குறேன். கேளுடி குப்பம்மா, கொஞ்சம் தேடி பாரு. பாப்போம் பாப்பா, நீ கவலைப்படாத, கண்டிப்பா கிடைச்சிரும், தேடி பாப்போம். வீட்டுல இருந்து ஒருவேளை நான் எடுத்துட்டு வரலையோ, வீட்டுலயே வச்சுட்டு வந்துட்டேனோ, எங்க வச்சோம்னு சரியா ஞாபகம் வர மாட்டேங்குதே. அத்தே என்ன தனியா வந்திருக்க? புள்ள எங்க? சளி உடிச்சுக்கிட்டு கொணன்னு இருந்தேன்ல, அதான் அழுதுகிட்டே இருந்தேன். அதான் உங்க மைண்ட விட்டுட்டு நான் மட்டும் வந்து தலையை காட்டிட்டு போவேன்னு வந்தேன். பொண்ணு மாப்பிள்ளைக்கு மோதிரம் வாங்கினேன்ல, அதை நான் எடுத்துட்டு வந்தேனா இல்ல வீட்லயே வச்சுட்டு வந்துட்டேனா? எங்க நீ வீட்டுல இருக்கான்னு பாத்தியா? வீட்டுல எங்க இருக்கு? நீங்க தான் கையோட எடுத்துட்டு வந்தியா, உங்களுக்கு ஞாபகம் இல்லையா? இல்லம்மா, மோதிரத்தை காண டிவி சாண்டில் வச்சேன், மறுபடியும் எடுத்துட்டா வந்தேன். என்னத்தே இப்படி கேட்குறிய? டிவி சாண்டில் மோதிரம் இருக்கு, எடுத்துட்டு வான்னு சொல்லவும் நான் எடுத்துட்டு வந்து கையில் கொடுத்தனே. நீங்க திறந்து பார்த்துட்டு தானே வந்தீங்க, ஞாபகப்படுத்தி வேணா பாருங்க. என்ன இருக்கான்னு பார்த்துக்கிறங்க. அப்புறம் உங்க பேரங்கிற எங்கிட்ட எடுத்து போட்டிருக்க போறேன். டிவி சாண்டில இருந்துச்சு, இப்பத்தானே எடுத்து வச்சேன், இருந்தா பாக்குறேன். இருக்குமா மாப்பிள்ள 1-2 பேருக்கும் வாங்கின மோதிரம் இருக்கு. நான் அப்ப போறேன், நீ பெருசாவா? என்னத்தே ஞாபகம் வந்துச்சா இல்லையா? ஆமா ஆமா ஞாபகம் இருக்கு, எடுத்து பார்த்துட்டே வந்தேன். ஆனா மோதிரத்தை காணுமே, டப்பாவோட தானே வச்சிருந்தேன். அதான் அம்மா தெரியுங்கத்தே, தன்னை மறந்த தானமா எங்கனையாவது கைவாக்கில் வச்சிருக்கலாம்ல. வெள்ளாங்கை வாக்கில் எங்கிட்டும் வச்சா கூட அயத்திருப்போம். வாங்க தேடி பார்ப்போம். எங்கன்னெல்லாம் உட்கார்ந்துருந்தோம்னு சொல்லுங்க. தாலி கட்டும்போது நான் எதிர்த்தாப்புல உட்காரக்கூடாதேன்னு அந்த பக்கம் ஓரமாக மரசல்ல தள்ளி உட்காந்துருந்தேன். மாடிப்படியில் ஏறி வந்து கால் வலிக்குதேன்னு அங்கன செத்த உட்காந்துருந்தேன். அப்புறம் இங்கனுக்குள்ளே பந்தி வரும்போது இங்கனுக்குள்ளே செத்த உட்காந்துருந்தேன். எல்லா பக்கமும் உட்காந்துருந்தேன். எங்கனுக்குள்ளே வச்சோம்னு தெரியலையே, நான் என்ன செய்வேன்? நீ பதட்டப்படாதியத்தே, தேடுவோம் கண்டிப்பாக கிடைச்சிடும். தெரியுமா அம்மா? வாமா வனசா, வாப்பா சிங்காரன். வாழ்த்துக்கள் மாமா, வாழ்த்துக்கள் அத்தை. நன்றி பச்சிங்காரன். உடம்புக்கு இப்போ எப்படிப்பா இருக்கு, பரவாயில்லையா? அதெல்லாம் தேவல மாமா, இப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை, நல்லா இருக்கேன். அந்த ஆண்டவன் புண்ணியத்தில் உனக்கு பிடிச்ச பீடை எல்லாம் இந்த ஆக்சிடென்ட்டோட ஒளிஞ்சு வச்சு நினச்சிக்க. இனி உனக்கு ஒரு குறையும் வராது, நீங்கள் சந்தோஷமா இருப்பீங்க. உங்களை மாதிரி பெரியவங்களோட ஆசீர்வாதம் இருந்தா அந்த சிங்காரன் என்னைக்கே நல்லா இருப்பேன். ஐயாவும் ஆத்தாவும் 2 பேரும் சேர்ந்து எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்க. நல்லா இருங்க மக்கா. தீர்க்க சுமங்கலியா, நோய் நொடி இல்லாம செல்வ செழிப்போட எந்த குறையும் இல்லாம சந்தோஷமா இருக்கணும். தெரியலையே, நான் என்ன செய்வேன்? 1 லட்சம் ரூபாயில மடியில கணம் இருந்த அத்தனை வழியில பயம் இருக்குன்னு சொல்றது நெசமா தானத்தா இருக்கு. மடியில கணம் இருக்கவும் தானே இப்ப வெளியில போறதுக்கு பயமா இருக்கு. எவ்வளவு நம்ம கையில மோதிரம் இருக்கிறத பார்த்தா அது வேற எவ்வளவு வில்லக்கத்தை கூட்டிடுவாளே பங்கஜம் திருட்டுச்சிருக்கின்னு. ஓட்டு மோதிரமா இருந்தாலும் சரி, எவ எம்பிட்டு காசு விட்டு வாங்குறதா இருந்தாலும் சரி, அவளுக்குள்ள புத்தி வேணா பத்திரமா வச்சுக்கறணும்னு அப்படியே தூக்கி வீசிட்டு போனா எடுத்தவளுக்குத்தான் லாபம். கோயில் வாசல்ல கிடக்கிறது கண்டவளுக்குத்தான் அதிட்டம்னு இது கடவுளா பார்த்து கொடுத்தது எனக்குத்தேன். ஆனா இதை வச்சுக்கிட்டு என்னன்னு போய் சோறு திங்கிறது? முந்தானையில முடிஞ்சு வச்சுட்டு போனா உருவி கிருவி விழுந்துச்சுன்னா அது வேற எவளும் கண்டு விட்டு அசிங்கமா போயிடும். எவ கண்ணிலையும் படாமையில போகணும். என்ன பண்றி தொலையே? பங்கசம் என்ன இங்க உட்காந்துருக்கா தன்னந்தனியா? அடி பங்கசம், தடி எவ்வளவுல வார படக்குன்னு ஒல்லிடி பங்கசம். வாடி குப்பமா. என்னடி பங்கசம் ஒதுப்புறத்துல உட்காந்துருக்க, உள்ள வரலையா? இல்லதான் வரணும், கால் வலிக்குதேன்னு உட்காந்தேன், அப்படியே உட்காந்துட்டேன். கல்யாணத்துக்கு வந்தபடி என்ன கால் வலின்னு உட்காந்துருக்க? எந்திரிச்சுப்போ. அங்கே பொண்ணு மாப்பிள்ளையோட போட்டோ எடுக்கலையா? எதுவும் கிப்பிட்டு கொண்டு வந்திருக்கியா?
ஆமா, நான் என்ன கிப்பிட்டு கொடுக்குற நிலைமையில இருக்கேன். கிப்பிட்டு அதெல்லாம் ஒன்றும் கொண்டுட்டு வரல. நீ என்ன கொண்டுட்டு வந்த? நானும் தாண்டி உங்கசம் ஒன்றும் கொண்டுட்டு வராம வெறுங்கையை வீசிட்டு வந்துட்டேன். இங்கே வந்ததே ஞாபகம் வருது. நம்ம மொட்டைக்காரி கூட மோதிரம் வாங்கிட்டு வந்தாளா, 2 மோதிரம் பொண்ணுக்கு மாப்பிள்ளைக்கும். எங்கனையோ ஒரு டப்பாக்குள்ள போட்டு வச்சதா காண முன்னில தேடிக்கிட்டு தெரியுற. சாத்தி, அப்ப இது மொட்டைக்காரி விட்டு மோதிரமோ? எங்க எங்க வச்சாலாம் மோதிரத்தை? தங்கமா பித்தாளையா? அம்மா பித்தாளையவா பொண்ணு மாப்பிள்ளைக்கு போட வருவா? தங்க மோதிரம் தாண்டி தன்னை மறந்ததனமா எங்கனையோ கொண்டுட்டு வந்து வச்சிட்டோம்னு காணமுன்னு தேடிக்கிட்டு இருக்கா. எவ கண்ணில் பட்டுச்சோ, எந்த திருட்டு சிறுக்கி எடுத்துட்டு போனாலோ தெரியல. கோயில் வாசல்ல கிடந்ததை எடுத்தான்னா அவளுக்குத்தேன் பாவம். எங்கிட்டோ பாப்போம், உழைச்சி சம்பாரிச்சது உன்னை விட்டு போகாதுன்னு சொல்லிட்டு வந்திருக்கேன். ஆமா ஆமா ஆமா, எங்கிட்டு போட்டாலோ பத்திரமா வச்சுக்கறணும்ல தங்கத்தை. தங்க விற்கிற விலைக்கு என்ன நகை வாங்குறது மாதிரியா இருக்கு? நல்லா சொன்னவா. பவுனு தான் இப்போ 1 லட்சம் ரூபாயை நெருக்கி வைக்கிதே. எவ கையிலையும் மாட்டாம கிடைச்சிடணும். பாவம், ஆசைப்பட்டு கொண்டுட்டு வந்த நகை. கடவுள் கொடுக்கறத யாராலையும் தடுக்க முடியாது, கிடைக்கிறத யாராலையும் எடுக்கவும் முடியாது. சரி குப்பம்மா, எனக்கும் வயிற்ற பசிக்குது. நான் போய் 2 அள்ளி போட்டுட்டு வாரேன். நீங்கள அப்போ பார்த்து போட்டா எடுங்க. சாப்பிட போறியாக்கும்? சரி போய் சாப்பிடு போ. யாத்தாடி, நல்ல வேலை இந்த டவுசர் பொண்டாட்டி கண்ணில் மோதிரம் படலை. இல்லைன்னா பஞ்சாயத்துக்காரன் பொண்டாட்டி இங்கனையே நம்மளை தரதரனை இழுத்துட்டு போய் பஞ்சாயத்தை கூட்டி நம்ம தான் திருட்டு சிரிக்கின்னு முத்திர குத்துனாலும் குத்திடுவாளே. நம்ம இன்னும் எவ வீட்லேயும் போய் களவாண்டுட்டா வந்தோம். கோயில் வாசல்ல கடவுளாக கொடுத்ததை எடுத்து வச்சிருக்கோம். இது என்ன திருட்டு கணக்கிலையா சேரும்? கடவுளோட ஆசீர்வாத கணக்கில் சேரும். அப்படி தாண்டி பங்கசம் நினச்சிக்கிறேன்னு இருக்கிறத சுருட்டிக்கிட்டு சோத்தை எதிர்பார்க்காம முதல்ல கிளம்பு. போய் விற்று 4 கழுத பிரியாணி வாங்கி திங்கலாம். மனசா, ஐயோ டவுசரு டவுசரு. என்ன டீ சாப்பிட போலான்னு போறேன், எதுக்கு கடந்து கத்திட்டு இருக்க? நீனு வேறையா சேர்ந்து சாப்பிடுவான்? ஆமா, இப்ப சாப்பிடுறது தான் ரொம்ப அவசியமா போச்சாக்கு. கல்யாண பொண்ணு மாப்பிள்ளைக்கு என்ன வாங்கிட்டு வந்தீரு? என்ன கொடுக்க போற? என்ன கொடுக்கறது? கையை கொடுத்து வாழ்த்துக்கள் சொல்லிட்டு வா, வேற என்ன சொல்ல போற? நல்ல ஆளை கண்டிரு. ஆளுதான் வளர்ந்துருக்கு, வயசுதான் கூடியிருக்கு, அறிவு கொஞ்சமாவது இருக்க. மண்டையில முடியதே இல்ல, அறிவுமா இல்லாம போயிருச்சு. என்னடி நடந்துச்சுன்னு கோயில் வாசல்ல வச்சு இப்படி திட்டிக்கிட்டு இருக்க? இப்ப நான் என்னடி தப்பு பண்ணேன்? சாப்பிட போனது ஒரு குத்தமா? நம்ம கல்யாணத்துக்கு வந்தோமா, தொந்திய நெப்பணமானு இருந்தா மட்டும் போதுமா? பொண்ணு மாப்பிள்ளைக்கு ஏதாவது பரிசு கொடுக்க வேணாமா? வெறுங்கைய வீசிக்கிட்டே வந்துட்டு வெறுங்கைய வீசிக்கிட்டே போவீரோ? சரிடி, ஒரு 500 ரூபா மொய்ய வச்சுட்டு போவோமா? ஏதோ ஊர் உறவு முறைக்கு மொய் வைக்கிறது மாதிரி சொல்றீரு. நான் கல்யாணம் பண்ணி வந்த நாள்ல இருந்து இன்ன வரைக்கும் அலமையில நானும் எப்பேற்பட்ட பிறண்டுன்னு தெரியும்ல. மொட்டைக்காரி எங்க பெருஞ்சிப்புக்கு மதிப்பா ஆளுக்கு 1/2 பவுன்ல மோதிரம் வாங்கியிருக்கா. அவ கொண்டு போய் கௌரவமா இருந்தாங்கன்னு மோதிரம் போடுவா. நான் என்னத்த போடுறது? எதையாவது எடுத்துருந்துருக்கலாம்ல. எடுக்க தாண்டி செஞ்சிருக்கலாம், நீ சொல்லியிருக்கலாம்ல. எல்லாத்தையும் நான் சொல்லித்தான் செய்யணுமா? எனக்கு மட்டும்தான் அலமையில பிறண்ட. பெருமாள் என்ன உங்களுக்கு பிறண்டு தானே? ஏதாவது எடுத்திருக்கணும்னு உங்களுக்கு தோண வேணாம்? இத்தனை வருஷம் கழிச்சு வந்து கல்யாணம் வைக்கிறாங்க, ஏதாவது செஞ்சா தானே மனசா நல்லா இருக்கும். சரி சரி, கத்தாத. வயலுகள்கிட்ட யார்ட்டையாவது காசு கொடுத்து விட்டு ஏதாவது கிப்ட் மாதிரி வாங்கிட்டு வர சொல்லவா? ஆமா, நீ எப்போ வாங்கிட்டு வந்து அவங்க எப்போ கொண்டுட்டு வந்து கொடுக்கறது? அதுக்குள்ள பொண்ணு மாப்பிள்ளையும் வீடு வையே சேர்ந்துருவாங்க. பொழுதடைஞ்சு போயிடும். கொடுத்து விட்டு வாங்குறாராம். கொடுத்து அதுக்குள்ள ஏதாவது ஒரு ஏற்பாடு பண்ணோம். என்ன பண்றது? என்ன ஏற்பாடுடி பண்றது? திடீர்னு வந்து வெத்தலை எப்படி பார்க்க முடியும்னா நான் என்னத்தை பிடிப்பேன்? என்னத்தை பண்றதுன்னு தெரியலையே. அத்தை, ஆமாடா, பொண்ணு மாப்பிள்ளைகிட்ட போய் ஆசீர்வாதம் வாங்கினியா? வாங்கணும் அத்தை, இனிமேதான் போகணும். எங்க மாவன் புருஷன் எங்க அழகான? 2 பேரும் சேர்ந்து போய் வாங்குங்க, அப்பத்தானே நல்லா இருக்கேன். அவர் அவசரமா ஏதோ வேலை இருக்குன்னு கிளம்பிட்டாரு மாமா. எனக்கு என்னைக்குத்தான் வேலை இல்லாம இருந்துச்சு. வேலை இருக்கிறவன் எதுக்கு கல்யாணத்துக்கு வந்தானா? வேலைக்கு போக வேண்டியதானே? வந்தவே ஒரு ஆசீர்வாதம் கூட வாங்காம போயிருக்கேன். அப்படி சரி விடுங்க அத்தை, அவர் அப்படிதானே தான் தெரியும்ல. இந்த கிஃப்டை நீங்களும் மாமாவும் சேர்ந்து கொண்டு போய் ஆத்தாவுக்கும் ஐயாவுக்கும் கொடுத்துருங்க. 100 கோவில் தேவையில்லை, தாயும் தந்தையும் நீ தானே வாங்கிட்டு வந்திருக்க, நீ கொண்டு போய் கொடு, அப்பதான் நல்லா இருக்கும். பரவாயில்ல அத்தை, அவர் கூட சேர்ந்து போய் கொடுத்தா நல்லா இருக்கும். நான் மட்டும் தனியா போய் என்னத்தை கொடுத்தேன்? நீங்க 2 பேரும் சேர்ந்து போய் கொடுத்துட்டு வாங்க. இல்லம்மா, நீ வாங்கின கிஃப்ட் நாங்க என்னன்னு போய் கொடுக்கறது? அது நல்லா தெரியுமா? நீ கொண்டு போய் கொடு, அப்பதானே பெருமையா இருக்கேன். யார் கொடுத்தா என்னத்த? எல்லாம் நம்ம வீட்டுல இருந்து போற பொருள் தானே. நீங்க 2 பேரும் சேர்ந்து போய் கொடுங்க, அப்பதான் மரியாதையா இருக்கும். நானும் ஒன்றும் வாங்கிட்டு வரலேன்னு போட்டு நேரம் உன் மாமியா திட்டிக்கிட்டுதாமா இருந்தா. நல்ல வேலை இதை கொண்டுட்டு வந்து கொடுத்த. சரி வாங்க, 3 பேருமா சேர்ந்து கொண்டு போய் கொடுப்போம். வாங்கிட்டு வந்தது அவ, 3 பேர் என்னன்னு சேர்ந்து போக? இதனால என்னடி இருக்கு? அவ தான் சொல்லிட்டால, எல்லாம் நம்ம குடும்பத்து பொருள் தானே. அப்புறம் மாமியா கொடுத்தானே, மருமக கொடுத்தானே, எல்லாம் ஒரு குடும்பம் தானே. வாங்கிட்டு வராததுக்கு எல்லாரும் சேர்ந்து போய் கொடுப்போம். வாங்க வாங்க அத்தை, போலாம் வாங்க. மாமியா மாமே மனசு நோக கூடாதுன்னு அங்க மனசறிஞ்சு நீ நடந்துக்கிற. ஆனா உன் மனசு நோகிறது மாதிரி என் புள்ள நடந்துக்கிறானேம்மா.
பரவாயில்ல அத்தை, நான் என்ன தனியாக நினைக்கிறேன். அதான் நீங்கள் எல்லாரும் சேர்ந்து இருக்கீங்கல்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை. வாங்க போகலாம். சரி வாமா போவோம், வா. பெருமலையா, அனிலத்தா கும்புறான். மகராசியா இருத்த, மகராசியா இருத்த. வாங்க வாங்க, வாப்பா சுப்பிரமணி, வாப்பா. ஆயா சுப்பிரமணி, வாமா அன்னைக்கிளி. ஆமாய்யா ஆமாய்யா, என்ன நல்லபடியா 60ஆம் கல்யாணம் நடந்து முடிஞ்சிருச்சு. சந்தோஷம் தானே ஐயாவுக்கு? எங்கிட்டோ பிள்ளைய நீங்க எல்லாம் சந்தோஷமா இருந்தா எங்களுக்கும் சந்தோஷம் தான்ப்பு. அம்புடு தாயா அன்னைக்கிளி, இந்தாம்மா இது ஐயாட்டையும் ஆத்தாட்டையும் கொடு. இங்க கொடுங்க மாமா. குடுமா, யார் கொடுத்தா என்ன, குடு. ஐயா அலமேலாத்தா, கல்யாண வாழ்த்துக்கள். இந்தாங்க, சின்ன கிப்புட்டு வாங்கிட்டு வந்திருக்கான், பிடிங்க. எதுக்குமா இதெல்லாம்? இதெல்லாம் கொடுத்தா தான் சொந்தமா? இருக்கட்டும் ஐயா, வாங்கிக்கிறங்க ஆத்தா வாங்கிக்கிறங்க. அட என்னப்பா நீங்க, இதெல்லாம் கொடுத்தா தானே. அன்னைக்கிளி அப்படியே வாமா, ஐயாட்டையும் ஆத்தாட்டையும் ஆசீர்வாதம் வாங்கிக்கிருவோம். சரிங்க மாமா. நல்லா இருங்க மக்கா. என் மக்கா என்னைக்கு நோய் நொடி இல்லாம தீர்க்க சுமங்கலியா பல்லாண்டு காலம் இதே மன நிம்மதியோட சந்தோஷத்தோட வாழணும். நல்லா இருக்கணும். இது போல சொந்தம் தந்ததால் இறைவாவா நன்றி சொல்கிறோம். சுப்பிரமணி அன்னைக்கிளி, 2 பேரும் சாப்பிட்டீங்களாமா? இனிமேட்டும் சாப்பிடுங்க. வெளியூர் ஆட்களெல்லாம் சாப்பிட்டுட்டு போகட்டும். உள்ளூர் ஆட்களுக்கு என்ன அவசரம்? வெளியூர் ஆளுக்கு என்ன, உள்ளூர் ஆளுக்கு என்ன? அதான் பந்தி பெருசா கோயில் நிறைச்சிருக்கம்மா, போய் உட்காந்து சாப்பிடுங்க. சுப்பிரமணி, அன்னைக்கிளிய கூட்டிட்டு போ. எங்க அவ சின்ன குட்டி வந்திருக்கலையா? அவளுக்கு பள்ளிக்கூடம் இருக்குன்னு போயிட்டாத்தா. ஒரு நாள் லீவ் ஓட்டு கூட்டிட்டு வராம இப்படி பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பியிருக்கேல. அவளுக்கு சாப்பாடு எடுத்துட்டு போ அன்னைக்கிளி. அவளுக்கு கல்யாண சாப்பாடு, இலை சாப்பாடுன்னா பிடிக்கும்ல. எடுத்துட்டு போறேன். ஆயிடுச்சு, பிள்ளைய போய் சாப்பிடட்டேன். சுப்பிரமணி, அன்னைக்கிளிய கூட்டிட்டு போய் சாப்பிடு பாப்போப்பா. சரிங்கய்யா அன்னைக்கிளி வாமா போலாம். அம்மா நீங்க சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு போங்க. நான் சித்த பந்தி பரிமாறிட்டு அப்புறமே வரேன். அப்படியா? சரிம்மா அப்ப பாத்துட்டு வா. சரிங்க மாமா, நீங்க போய் சாப்பிடுங்க போங்க. என்ன அலமேலு பெருமாளு, 60ஆம் கல்யாணம் நல்லபடியா நடந்து முடிஞ்சிருச்சு. 2 பேருக்கும் சந்தோஷம் தானே? சந்தோஷம் இல்லாம இருக்குமா பின்ன? இந்த குடுப்பனை எல்லாம் கிடைக்குமான்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. அப்படி ஒரு சந்தோஷம்ல. மேலே உங்களுக்காக நாங்க குடும்பத்து சார்பா சின்ன கிப்புட்டு ஒன்று வாங்கிட்டு வந்திருக்கோம். இந்த வாங்கிக்க. என் மருமக தான் செலெக்ஷன் பண்ணினா, உள்ள என்ன இருக்குன்னு எனக்கு தெரியல. எதா இருந்தாலும் வாங்கிக்க. எதுக்குடி உப்பமா இதெல்லாம்? நம்மளுக்குள்ள கிப்புட்டு கொடுக்கணுமாக்க, அப்பதான் பிரெண்டா. இருந்தாலும் கல்யாணத்துக்கு வெறுங்கைய வீசிட்டு வர முடியுமா? மணப்பெண் தோழினா ஏதாவது கொடுத்தா தானே நல்லா இருக்கும். சரி வந்து மணமக்களை 2 பேரும் வாழ்த்திட்டு போங்க, ஆசீர்வாதம் பண்ணுங்க. என்ன தாத்தா ஆப்போசிட்டா சொல்றீங்க? நீங்க 2 பேரும் தான் இன்னைக்கு மணமக்கள். நீங்க தான் எங்க எல்லாரையும் ஆசீர்வாதம் பண்ணணும். அப்படி இல்லத்த, என்னதான் நானும் டவுசரும் ஒரு ஊருக்குள்ள இருந்து ஒன்று மண்ணா போடா வாடான்னு பேசிக்கிட்டாலும் என்னை விட டவுசரும் மூத்தவர்ல, அவர் தான் எங்களை மாதிரி இளையவங்களை ஆசீர்வாதம் பண்ணணும். என்ன மைனி சொல்றிய? குழந்தனை வந்து ஆசீர்வாதம் பண்ணி விடுங்க. எங்க ஆசீர்வாதம் உங்களுக்கெல்லாம் என்னைக்கும் உண்டுப்பா. இந்த 60ஓட நீங்க 80, 100, 120ன்னு வருஷத்துக்கு வருஷம் நீங்க கல்யாண நாள் கொண்டாடுவீங்க. எங்க ஆசீர்வாதம் உங்களுக்கு என்னைக்கும் உண்டு. அடி வாடி, என் மன்னவர் ஆசைப்பட்டது மாதிரி நீங்க 2 பேரும் உங்க கையால எங்களுக்கு ஆசீர்வாதம் பண்ணிட்டு போங்க. பண்ணிட்டா போச்சு, இதனால என்ன இருக்கு? முதல்ல கிப்புட்ட வாங்கிக்கிறங்க. எங்க டவுசரு இந்தாங்க கொடுங்க. தாண்டி தள்ளி நிக்கிறவ, பாடி சோடி ஓட்டு கொடுப்போம். சோடி ஆமா, லொல்லு கொன்னும் குறைச்சிருக்காது. எங்க வந்து என்ன பண்றீரு? குடும். சேர்ந்து கொடுக்கலான்னு பார்த்தேன். சரிப்போ, மணமக்களுக்கு இந்த டவுசர் குடும்பத்தோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். இந்தாங்க கிப்புட்டு. ரொம்ப நன்றி. நான் சும்மா விட போறது இல்லடி அன்னைக்கு. அன்னைக்கு என் வீட்டு வாசல்ல காய வச்சிருந்தா கருவாடை கலாண்டுட்டு போனாளுங்க. இன்னைக்கு கையில இருந்து மோதிர டப்பாவை திருடிட்டு போயிருக்காளுங்க. இப்படியே விட்டோம்னா என் வீட்டுல இருக்கிற ஒவ்வொன்னா பார்த்து திருடிட்டு போவாளுங்க. நான் என்ன இழிச்சு வச்சிருக்கிய? இதை நான் சும்மா விட போறது இல்ல. இதுக்கு ஒரு வழி கட்டி ஆகணும். இல்ல, இது கொஞ்சம் பொறுமையா இருங்க. யார் எடுத்தானே தெரியல. என்ன இங்க பஞ்சாயத்து? என்ன ஒரே சத்தமா கிடக்கு? மொட்டைக்காராத்தா, என்ன ஆச்சு? ஆடி நடுவலி. என்னக்காச்சு? சோத்துல உப்பு இல்ல, சாம்பார்ல காரம் இல்லைன்னு ஏதாவது ஆத்தா சண்டை ஓடுதா? ஏதாவது இருந்தா சொல்லுத்தா, தண்ணியை கிண்ணிய ஊத்தி சமாளிச்சு விட்டுருவான். இவ ஊருக்கு இருக்கு என்னன்னே தெரியாம. ஆத்தா பொண்ணு மாப்பிளைக்கு வச்சிருந்த மோதிரத்தை காணாமாம்டி. மோதிரத்தை காணமா? தங்க மோதிரத்தையா? என்ன பித்தளை மோதிரத்தையா? தங்கந்தேன். பொண்ணு மாப்பிளைக்காண்டி போடுறதுக்கு கொண்டுட்டு வந்துருந்துச்சான். எங்களுக்குள்ளேயே தன்னை மறந்து தனமா வச்சிருக்கும் போல. எடுத்தவ எவளும் தெரியல, கொடுக்க மாட்டேங்கிறாளுக. ஆத்தா எங்க வச்ச? எங்கனக்குள்ள வச்ச? இங்கன தாண்டி வச்சுக்கிட்டு தெரிஞ்சேன். இந்த எல்லாரும் பார்த்துப்பட்டு நீ அங்கன இருக்கையில கையில வச்சிருந்தேன், இங்கன இருக்கையில கையில வச்சிருந்தோம்னு சொல்றாளுங்க. கடைசியே எங்கனக்குள்ள வச்சோம்னு தெரியல. எவ்வளவு தெரிஞ்சவதான் திருடி இருக்கா. தெரிஞ்சவதான் திருடி இருக்காளா? எந்த ஊர்ல நம்ம ஆளுக்கு தானே, வேற யாரும் திருட போறா? நம்ம ஆளுக்கதே, நம்ம ஊருக்கு அறியதே. நம்ம ஊருக்கு அறியதானே. என் வீட்டு வாசல்ல வச்ச கருவாடை கலாண்டுட்டு போனவளுக. இது எப்ப நடந்துச்சு? 2 நாளைக்கு முன்னாடித்தேன்.
கருவாடு 2 கிலோ என் மையன் சந்தையில் போய் 1 கிலோ 700 ரூபாயின்னு 2 கிலோ 1400 ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்ததை மஞ்சள் கஞ்செல்லாம் தடவி தலையெல்லாம் பிச்சு போட்டு காய வைக்க 1 கிலோ கருவாடை கலாண்டுட்டு போயிட்டாளுங்க. எந்த கலாணிச்சிருக்கின்னு தெரியல. அன்னைக்கு அவளுக்கு முட்டை மந்திரிச்சு வச்சு அவளுக்கு கை வாயில ரத்தம் வர்ற அளவுக்கு ஏதாவது ஒன்று பண்ணியிருக்கணும். அன்னைக்கு பண்ணாம விட்டதை இன்னைக்கு மோரதத்தை தெரியுதுக்காளுக. ஆமா ஆமாக்கா, அன்னைக்கு கூட ஆத்த கத்தி எடுத்தான் கிடந்துச்சு. உங்களுக்குலாம் ஒரு வார்த்தை கூட சொல்லல, எனக்கெல்லாம் தெரியாது. ஆமா ஆத்தா என்ன அரசியல்ல நிக்குது மைக்கு போட்டு பொதுக்கூட்டத்துல சொல்றதுக்கு? நீ வேற கருவாடு பிரச்சனை இல்லாம காவகாவன கத்திட்டு கிடப்பாக. இல்லடி, ஒரு விஷயம் நடந்திருக்கே ஊருக்குள்ள தெரியலையேன்னு பார்த்தேன். யார் அப்படி கருவாடெல்லாம் களவாங்குற அளவுக்கு நம்ம ஊர்ல கர்மம் கிடக்கா? அந்த அளவுக்கு பஞ்சத்துல அடிவிட்டு போய் தெரியுதுங்க. ஆமா, இருக்கப்பட்டவதான் திருடர்னு இல்லாதவ திருடக்கூடாதுன்னு என்ன சட்டமா இருக்கு? எல்லாரும் திங்கிறதுனா திருடத்தக்கா செய்வாளுக. காய போட்டிருந்த கருவாடெல்லாம் மாடி திருவாளுக. ஆளுகன்றேன், அப்ப நான் என்ன சும்மாவா சொல்றேன்? சரிதா, கருவாடு கூட போயிட்டு போகுது. இப்ப மோதிரத்தை யார் எடுத்தானே தெரியலையே, அதை முதல்ல கண்டுபிடிப்போம். அக்கா, கோவில்ல சிசிடிவி இருக்குல்ல, அதை வச்சு கண்டுபிடிப்போமா? சூப்பர் ஐடியா அம்சுக்குந்த நீ. சிசிடிவி கேமரா போய் உடனே செக் பண்ணா எங்கனக்குள்ள ஆத்தா மோதிரத்தை வச்சுக்கிட்டு இருந்துச்சு, எங்கனக்குள்ள கீழே வச்சுச்சு, எவ தூக்குனாங்கிறத கரெக்டா கண்டுபிடிச்சு போறலாம். நான் உடனே போய் செக் பண்ண சொல்றேன். சரிக்கா, நானும் வரேன், இருங்க. சரி வா வா போவோம் வா. ஆத்தா கவலைப்படாத, உன் மோதிரம் எங்கேயும் போயிருக்காது. கண்டிப்பா கண்டுபிடிச்சிடலாம். சரியா, தைரியமா இரு. அவளுக்கு முட்டை மந்திரிச்சு வைக்கிறது மந்திரிச்சு வைக்கிறதே எந்த கலாணிச்சிருக்கின்னு முதல்ல கண்டுபிடிக்கட்டும். அப்புறம்ல இருக்க அவளுக்கு கைகால் விளங்காம போறது. இது ஒண்ணு. அது எவ்வளவு திருடி இருக்காளா இல்ல எங்கன்னு நீ வச்சிருக்கியான்னு தெரியலையே. அப்படி என்னத்தையாவது வார்த்தையை விட்டு தொலையாத, அப்புறம் நீ வச்சது உனக்கே திரும்பிட போகுது. அக்கா வாங்க, நம்ம போய் பார்க்கலாம். மோதிரத்தை மடிக்குள்ள வச்சு பதுக்கியாச்சு. இனி எவளும் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி வீடு போய் சேரணும்டா இறைவா. அன்னைக்கே முட்டையை மந்திரிச்சு வைக்காததுல தப்பா போச்சு. எனக்கு நல்லா தெரியும், என் கூடவே இருக்கிற எவளோ என் கையில மோதிரம் இருக்கிறத தெரிஞ்சுக்கிட்டு என் கூடவே சுத்தி வந்ததே என்னை கண்காணிச்சுதான் எடுத்திருக்காளுங்க. அவளுகளை நான் சும்மா விட போறதில்ல. யாத்தி, மொட்டைக்காரி நம்மன்னு கண்டுபிடிச்சிட்டாலோ? என்ன ஒரு படியா முட்டை கிட்டேன்னு பேசிக்கிட்டு தெரியுறா? மொட்டைக்காரி, மோதிரம் கிடைச்சிருச்சாடி? எங்கடி கிடைச்சிச்சு? இன்னும் தான் காணுமே. பாவம், இன்னும் காணமுள்ளத்தான் புலம்பிக்கிட்டு தெரியுது. எங்களுக்குள்ள வச்சுச்சுன்னு தெரியல. இன்னைக்கு பவுனு விற்கிற வேலைக்கு மோதிரத்தை தொலைச்சிட்டு நிக்குது. எப்படி நான் முட்டை மந்திரிச்சு வைக்க போறேன்டி. முனியாண்டி கோடாங்கிட்ட போறதுதான். ஆமா, இவளுக்கு வேற வேலை இல்ல. அந்த காலத்துல மாதிரி இன்னமும் முட்டை மந்திரிக்கிறேன், கோடாங்கிட்ட போறேன், குறிவாக்க போறோம்னு சும்மா இருடி. அவங்கிட்ட போனா மட்டும் சரியா போயிருமா? என் மருமகிட்ட சொல்லி போலீஸுக்கு போன் அடிக்க சொல்றேன். போலீஸ் வந்து கேட்டா உண்மையை கக்கி புருவாளுக. போலீஸுக்கு போற ஆளுகளா? அத்தாடி, இவளுக என்ன இப்படி கிளம்பிட்டாளுக? ஏதோ கத்துவாளுக, தேடுவாளுக, காணமுன்னு போயிருவாளுகன்னு பார்த்தா முட்டை மந்திரிக்கிறேன் போலீஸுக்கு போறோம்னு போற ஆளுகளே. முட்டையாவது கைகால் விளங்காததோட போயிரு. போலீஸை கூப்பிட்டா நம்மளை பொட்டியே ராவி போடுவானே. ராவி தான், நான் போலீஸ்க்கு ஃபோன் பண்ணிட்டேன், வந்துருவேன்னு சொல்லியிருக்காங்க. போலீஸ் வரட்டு இன்னைக்கு. ஏவா என் முட்டு நகையை திருடுனான்னு பாத்துக்கிறேன். அப்புறம் இருக்கு அவளுகளுக்கு. ஏமா, யாருமா இங்க வாமா. அத்தி சொன்னது மாதிரியே கொண்டுட்டு வந்து இறக்கிட்டாலே, நான் என்ன செய்வேன்?